எலெக்ஷன் சைக்கிளை டாமினேட் பண்ணிருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் நீங்க செட் பண்ணிருக்கிற கீவேர்ட்ஸ். கொஞ்சம் முன்னாடி அவரும் செல்வராஜன் இதே தான் கேட்டாரு. அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு அவங்க கட்சியில வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சாதிக்கும் பேசாததெல்லாம் அவங்க மேல நடவடிக்கை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பிரதமரும் சாதிக்கு மேல எல்லாம் நடவடிக்கை அவர் பிரதமர் பத்தி கேட்கல எல்லாம் பேசுறாங்கன்றது சொல்றாரு. அவங்க கட்சியில பேசுறவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அதனால அவர் பேசுறது வந்து எல்லாம் ஒருதலை பட்சமாக பேசுகிறார். ரெண்டாவது நீங்க கேட்டது பிரதமர் பேச்சை பத்தி சொல்றேன். பிரதமர் எப்பவுமே இந்திய மக்களை எல்லாமே இந்திய குடிமகன்களாக மட்டும்தான் பாக்குற, ஜாதியிலேயோ மதத்திலேயோ இனத்திலேயோ சரியா சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. ஒரு கம்யூனல் டோன் இரண்டாம் ஃபேஸ்ல இருந்து இன்னி வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்ப என் விளக்கத்தை கேளுங்க. கண்டிப்பா இருக்கு. என்ன எதனால இருக்கு என்றால் அந்த விளக்கம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா அவங்க வந்து நாங்க விவசாயிகளுக்கு பணம் கொடுத்தோம், மகளிருக்கு 500 ரூபாய் கொடுத்தோம், கொரோனா காலத்தில் உணவுப் பொருள் வழங்கணும். எங்கேயாவது மதத்தையும் இனத்தையும் குலத்தையும் பார்த்து கொடுத்தோமா? ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடையும் ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துட்டே இருக்கு, இடைத்தரகர் இல்லாம மக்களை நேரடியா சென்றடைஞ்சது. பிரதமருடைய பார்வையில் இந்திய மக்கள் அனைவரும் ஒருவர், பாரத மாதாவின் பிள்ளைகள், அவ்வளவுதான். ஆனா இத வந்து காங்கிரஸ் கட்சி, இந்தி கூட்டணி, திமுக இவங்க தான் மிக முக்கியமாக அவங்களோட ஓட் பேங்க் சிறுபான்மையினர். சோ அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மை சீராட்டு, இதை அவங்க மிக தெளிவாக செய்கிறார்கள், தொடர்ந்து செய்கிறார்கள். அதற்காக அவங்க தேர்தல் அறிக்கையில நாங்க பல முறை சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு, 8ஆம் பக்கம் 9ஆம் பக்கம் இதுல 9 பாயிண்ட் அதுல ஒரு 23 பாயிண்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க கட்சியோட தலைவர் பிரதமராக இருப்பவர் எங்களுடைய திட்டங்களையும் எங்களுடைய வியூகங்களையும் முன்னெடுக்கும் போது எதிரியின் வியூகங்களை உடைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப சொல்லுவார், டே உன் எருமையை தூக்கிட்டு போயிருவாங்கடான்னு. ஏன்னா அவன் மாடு வளர்க்குறவன், அவனுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். பெண்கள் கிட்ட சொல்றோம் தாலி போயிருமான்னு புரியும். அச்சமூட்டுறது இல்ல, விழிப்புணர்வை ஊட்டுகிறார். அவர் ஊட்டுறது வேறு விழிப்புணர்வு, அச்சம் என்பதில்லை. ஓகே, திரு ஹிதாயத்துல்லா நம்முடைய நேராரு. அன்பு வணக்கம் திரு ஹிதாயத்துல்லா. அவங்க ஆல்ரெடி 300 சீட்டை கிராஸ் பண்ணி வர ஃபேஸ்ல 400 கிராஸ் பண்ணோன்னு அவ்வளோ உறுதியா இருக்கிறாங்க. உங்களால அவ்வளோ கான்ஃபிடன்ஸை எக்ஸிபிரேட் பண்ண முடியும்? தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் கட்சியின் கையில இல்ல, இந்தியா கூட்டணி கையில இல்ல. ரன்னிங் கமிட்டி தயவு செய்து இவ்வளவு நேரம் நீங்க கண்டினியூஸா பேசிட்டு இருந்தீங்க. நான் பேச ஆரம்பிச்சோன்னே இதென்ன தந்தி டிவியா இல்ல உங்க டிவி நினைச்சிட்டு இருக்கீங்களா? தயவு செய்து ஸ்ரீகாந்த் எப்பவுமே எல்லா தொலைக்காட்சியில ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பாரு. தயவு செய்து இப்ப கொடுக்க வேணாம். இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் அவருக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் கமிஷன் என்பது இன்னைக்கு மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயம். பிரதமர் மோடி மேல நடவடிக்கை எடுத்திருந்தா 15-20 நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம கட்சி மேல நடவடிக்கை எடுக்குது. எந்த அளவுக்கு மோசமா சொன்னார்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு, அவரை விட மிக மோசமாக பேசக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு அதை விட கேவலமா பேச நான் மோசமா இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டீங்க இல்லையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசாருன்னு, அதை வச்சு சொல்றேன். அவரோட மோசமா பேசாருங்கிறது உங்க வாயிலிருந்து வந்ததை நான் புதுசா சொல்ல போறது இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன், இன்றைக்கு 370ங்களா 400ங்களா 500ங்களா தேர்தல் கமிஷனை உங்களுக்கு 3 தடவை அந்த வாக்குகள் வித்தியாசம் வந்துச்சு. இப்ப ஏறத்தாழ 6.7% தமிழ்நாட்டில் முதல் வாக்குப்பதிவு நடந்த ஒரு பகுதிகளில் வந்திருக்கு. அடுத்து 7% 8% எல்லா இடத்துலையும் ஆட்டோமீட்டரில் சூடு வைக்கிற மாதிரி இன்னைக்கு கூடுதலாக வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம் 400 சொல்லலாம், ஏன் 500 நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களால். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் வச்சிருக்க சூடையும் தாண்டி எங்கள் மக்கள் வந்து இன்னைக்கு அதிகமான வாக்குகளை போடும்போது நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வெற்றி தோல்வி 4ஆம் தேதி தெரிய போகுது, எளிதா தெரிய போகுது. யார் வெற்றி, நாங்க தான் வெற்றின்னு சொல்லி அகங்காரமோ மமதையோ எங்கள்கிட்ட இல்லை. ஆனா 10 ஆண்டுகளாக மக்களை நீங்க எந்த அளவுக்கு வச்சிருந்தீங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷமா பண்ணாம இன்னைக்கு நாங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் நாங்க ஆதரவா இருக்கோம், காங்கிரஸ் எதிராக இருக்குன்னு போய் சொல்றீங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது, சாதிவாரி கணக்கு எடுத்து எல்லா மக்களுக்கு, இந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுது. அது மட்டுமல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க உங்க ஆட்சியில செஞ்சிருக்கலாமே, எவ்வளவு வருஷம் இருந்தீங்க? இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தோம், ஓபிசிக்கு கொடுத்தோம், எஸ்சிக்கு கொடுத்தோம். உங்களுக்கு என்ன
பொதுத்துறை நிறுவனங்கள்ல அது கிடைக்குதுன்னு சொல்லி பொதுத்துறை நிறுவனம் இங்க உருவாக்கல. இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறீங்க. இன்னைக்கு கூட வந்த தகவல் என்ன சொன்னா துறைமுகங்களை நீங்க வைக்க போறீங்க. ஏற்கனவே ரயில்வே வித்துட்டீங்க, விமானம் வித்துட்டீங்க. இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தால் உண்மையான இந்துக்களாகிய ஓபிசி ஐசிஐசிஐ பேங்க் வித்தது யாருங்க? HDFC பேங்க் வித்தது யாருங்க? UTI பேங்க் வித்தது யாருங்க? டெல்லி சென்ட்ரல் ஸ்டேஷனை முதல்ல கொடுத்தது யாருங்க? போர்ட் எல்லாம் முந்திரா போர்ட் திரு அதானி கொடுத்த முதல்ல அருமை பிரதமர் யாருங்க? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அங்க கொடுத்தது யாருன்னு நான் வந்து இங்க ஸ்ரீராமுக்கு பதில் சொல்ல வரல, ஸ்ரீகாந்துக்கு பதில் சொல்ல வரல. மக்களுக்கு சொல்லுங்க, எனக்கு பதிலே சொல்ல வேண்டாம். மக்களுக்கு தெரியும். நீங்க போய் சொன்னீங்கன்னா நாங்க இன்டர்ஃபியர் பண்ணி தான் ஆகணும். நீங்க பொய் மட்டும் தான் சொல்றபோது நாங்க அது உண்மையா சொல்லணும். பொய்யை தவிர பிரதமர் எதுவுமே பேசுறது இல்ல. அதை விட மோசமா நீங்க பேசுறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். பண்டல் ஆஃப் லைஸ் வாங்க. இன்னைக்கு அது பிஜேபியா பொய் ஜேபியான்னு தெரியற அளவுக்கு மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஒரு நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தா ஒட்டுமொத்தமாக இருக்க மக்களில் பெண்களுக்கு பாதி பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சலுகை கொடுத்தா அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெண்களுக்கு மெட்ரோவுடைய பாதிப்புன்னு சொல்லி பிரதமர் சொல்கிறாரு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? எஸ்சிகளுக்கு ஓபிசிகளுக்கு எதிராக இருக்கீங்க. இந்து மக்கள்ல 90 விழுக்காடு மக்களுக்கு எதிராக இருக்கீங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொன்னாரு. பிரதம மந்திரியுடைய அலுவலகத்தில் மட்டுமல்ல மத்திய அரசுல வந்து 100க்கு 93 பேர் வந்து உண்மையான இந்துக்கள் இல்ல. யார் இருக்கா? உச்ச சாதியினர் இருக்கான்னு எங்க தலைவர் சொல்றாரு. இதே பாராளுமன்றத்தில் எங்க தலைவர் கார்கே பேசுறாரு. இது உண்மை இல்லையா? இன்னைக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு காங்கிரஸ் ஓபிசிக்கு எதிராக இருக்க மாதிரி எஸ்சிக்கு எதிராக மாதிரி பேசினா எப்படி மக்கள் நம்புவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 24 லட்சம் கோடியை நீங்க பணக்காரங்களுக்கு ஒரு 100 பணக்காரர்களுக்கு நீங்க வந்து வரி தள்ளுபடியா பண்றீங்க. 14 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்றீங்க. இந்த 40 லட்சம் கோடி இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய இந்து மக்களுக்கு நீங்க உங்களுக்கு கிடைச்ச எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கும். நாங்க சொன்னதை செஞ்சோம். என்ன செஞ்சோம்? விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணோன்னு 70,000 கோடியை அன்னைக்கு தள்ளுபடி பண்ணோம். நீங்கள் ஒரு சில லட்சம் கோடியை பண்ணியிருக்கலாம், பண்ணலை. நாங்கள் செஞ்சோம். பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் 25 விழுக்காடு ஏழைகளுக்கு கொடுப்போம் சொன்னோம். சொன்னதை செஞ்சோம். RTI அது மட்டும் செய்யலை. நாங்கள் 100 நாள் வேலை திட்டம் ஒன்று கொண்டு வந்து இன்னைக்கு கிராமப்புற மக்களுடைய அந்த ஏழை மக்களுடைய வாழ்வை உயர்த்தி இருக்கோம். நாங்கள் சொன்னதை செஞ்சோம். நீங்கள் 400 ரூபா கேஸை 300 ரூபா ஆக்கணும்னு சொன்னீங்களே, ஆக்குனீங்களா? இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க. 57 ரூபாய் இருந்த டீசல் பெட்ரோலை நாங்க வந்து பாதியா குறைப்போம்னு சொன்னீங்களே, நீங்க இன்னைக்கு 90-100 ரூபாய்க்கு ஆக்கியிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது நினைச்சீங்களா? இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் 30 லட்சம் வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்கல. இப்ப நாங்க வந்தா கொடுக்குறோம் சொல்றோம். நாங்க சொன்னதை செய்வோமா? நீங்க செய்வீங்களா? நீங்க 17 லட்சம் கோடி தேர்தல் போய் ஜும்லான்னீங்க, பரவாயில்லை. அதை விட்டுட்டு வேற 2 கோடி வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்களா? அல்லது இந்த மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நீங்க இடுபொருளுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? யூரியாவை இன்னைக்கு 3 மடங்கு விற்குது. நாங்க இருக்கும்போது யூரியாவுக்கு நாங்க மானியம் கொடுத்தோமே, பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுத்தோமே. எப்படி நாங்க கொடுத்தோம்? ஆயில் பூல்னு ஒண்ணு உருவாக்கி அதன் மூலமா நாங்க கொடுத்தோமே. நீங்க செஞ்சீங்களா? 3 மடங்கு. ஆக மக்கள் விரோத ஒரு அரசாங்கம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன, வரலைனா என்ன, அது மக்கள் பார்த்துக்குவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.